Pulpy Tamarind Channel நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி முளைக்கட்டின பச்சை பயிரில் எப்படி வறுவல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவை பச்சை பயிர் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை ஒரு துணியில் கட்டி முளை கட்ட விடணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ முளை கட்டின பயிர் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது உப்பு 1 டீஸ்பூன், 2 தக்காளி பொடிசா நறுக்குனது, தேவையான கொத்தமல்லி பொடிசா நறுக்கிக்கோங்க, மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா மிதமான சூடில் வேக வைங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விடுங்க. எண்ணெயை விட்டு நம்ம இதில் ஃபஸ்ட்டு தக்காளியை போட போகிறோம். ஸோ இது நான்ஸ்டிக் தான், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். நீங்கள் உங்களுக்கு வேணால் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நறுக்கின தக்காளி 2 சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம அதில் போடலாம். அதில் போட்டு அதை நல்லா வதக்கலாம். ஸோ எடுத்தோன்னே தக்காளி தான் ஃபஸ்ட்டு போடுறோம், அதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கு நம்ம உப்பு போட்டால் இன்னும் சீக்கிரம் வதக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப் ஆகும், அதனால் உப்பையும் போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் நம்ம அதில் மற்றதை போட்டு அந்த முளைக்கட்டின பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் நல்லா சாஃப்டாக பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு அது ரொம்ப நேரம் வேகாது, டக்குன்னு வெந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு போடுறோம். உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம உப்பு ஃபஸ்ட்டு போடுறோம். ஸோ தக்காளி நல்லா வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. தக்காளி வெந்தால் தான் நம்ம அது அடுத்ததுக்கு போக முடியும். ஸோ அதை ஃபஸ்ட் நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாஸ் ஒவ்வொன்றா போடலாம். ஸோ இதுக்கு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, சோம்பு பொடி, இதுதான் மசாலா. ஸோ 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பவுடர், சோம்போட பவுடர் நுணுக்கி வச்சுருக்கோம். ஸோ அது மிளகா பொடி காரத்தோதமாக போட்டுக்கோங்க. ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் மிளகா பொடி ஓரளவுக்கு போட்டால் தான் ஒரு டேஸ்ட் வரும். ஏன்னா பச்சை பயிருக்கு அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கலாம். முளை விட்ட பச்சை பயிர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது வாசனை அடிக்காமல் பார்த்துக்கணும். தண்ணி மாற்றிட்டே இருந்தால் வாசனை அடிக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக பச்சை பயிரை அப்படியே ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி ஒரு வேஷ்டி துணியோ இல்லை புடவையிலையோ, ஒரு காட்டன் புடவை பழைய புடவையிலையோ கட்டி தண்ணியை ஈரம் பண்ணி கட்டி வச்சுருந்தீங்கன்னா அது அழகாக முளை வந்துடும். ஒரு 2 நாள் வெளில வச்சுருந்தீங்கன்னா அழகாக முளை வந்துடும். அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி சூப்பராக முளை கிளம்பியிருக்கும். அதை நம்ம இந்த வறுவல் பண்ணலாம். ஸோ இது இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி வேக விட்றோம். ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அது ஆல்ரெடி ஊறி போனது தானே, அது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அது சப்பாத்திக்கும் சாப்பாடுக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வித்தியாசமான வறுவல். ஸோ இப்போ அது வந்துருச்சு. நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலையை போட்டு அதை நம்ம கார்னிஷ் பண்ணி இறக்கிக்கலாம். வேணுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு அது வேகிற மாதிரி தெரியலன்னா, இல்லை அது வெந்துடும். ஏன்னா அதுக்குள்ளே ஈரம் இருக்கிறதுனால அது வெந்துடும். அப்படி வேகலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிடாதீங்க. அது இந்த மாதிரி அழகாக வரணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்கலி சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாப்பாடுக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஸோ பச்சை பயிரில் ஒரு ஃப்ரை, ஈஸியாக சுலபமாக டேஸ்டியான பச்சை பயிர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை சாப்பிட்டு பார்த்தா இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும். யோசித்து பாருங்கள், தயிர் சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட்ற மாதிரி, இல்லை சப்பாத்தி நல்ல சாஃப்ட் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி நினச்சி பாருங்கள், எவ்வளோ சுவையாக இருக்குன்னு உங்களுக்கே புரியும்.
பல்பி டேமரின் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.